Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படினா என்ன அப்படினா ஒரு ரெண்டு செட் இருக்கு அப்படினா there will be number of relationships. அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்பெஷலா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் we call it as function. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்னும் ஃபர்தரா நம்ம டீப்பரா போறது தான் we call it as function. டெஃபினிஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். a relation அதை f ன்னு டினோட் பண்றாங்க between two non-empty sets. ரெண்டு non-empty set இருக்கு. ஃபர்ஸ்ட் செட் வந்து x, செகண்ட் செட் வந்து y. ஸோ அதை எப்போ ஃபங்க்ஷன் சொல்லலாம்னா x to y. ஸோ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to y அப்படின்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா x அதில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ x, yல ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்கிற x should be element of ஃபஸ்ட்டு செட் ax. there exist only one y. ஸோ அதுக்கு ஒரே ஒரு y தான் இருக்கணும். அதாவது ரெண்டாவது செட்டில் அதுக்கு ஒரே ஒரு எலமெண்ட்டோட தான் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். இப்போ நம்ம நார்மலாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிளில் இப்போ E1 இருக்குது அப்படின்னா ரைட்டில் இருக்கிறது சேலரி. ஸோ அந்த E1 ஷுட் பி ஆஃப் எல்லா சேலரிஸ் கூடயும் மேட்ச் ஆகிருக்கும். E1 into ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட் அதெல்லாம் பேர் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம ஆர்டர்டு பேர் அப்படின்னு படிச்சிருந்தோம். அடுத்தது ரிலேஷன் வரும்பொழுது ஏதாவது ஒரு கண்டிஷனலில் it will be related to the set B. But in case of function எல்லா xக்கும் there will be only ஒரே ஒரு y value. அந்த y வந்து element of y இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. such that x, y is element of function. So I repeat the definition. A relation f between two non-empty sets x and y is called function. எப்போ அது அந்த ரெண்டு செட்டுக்கு இடையில ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கன்னா from x to y if for each value or each x is element of x there exist only one. இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. only one y element of y such that x, y is element of function. that is அதில் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. f இந்த ப்ராக்கெட்டில் x, y for all x is element of x, y is element of y. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா the function f from x to y is written as f ஒரு colon x tends to y. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கிற உறுப்பு தான் வந்து ரிலேஷன். ஸோ ரிலேஷன் இஸ் அ எலமெண்ட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபங்க்ஷன் வரும்போது அதுக்குள்ளேயே இன்னும் டீப்பராக போயிருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ரிலேஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ரிலேஷன், ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு செட் ஏ, செட் பி அதுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டும் நம்ம பேர் பண்ணோம்னா தட் இஸ் யுவர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கண்டிஷனில் ரெண்டும் இன்னொன்று பேர் ஆகிருந்து அப்படின்னா தட் இஸ் அ ரிலேஷன். ஸோ அந்த கண்டிஷன்லேயே ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு பேர் இருக்கணும். அந்த ஒரே ஒரு பேர் மட்டும் இருந்ததுன்னா தட் ஒன் வி கால் இட் அஸ் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு யூ வில் சி ஹவு இட் ஹேஸ் டு பி ரிட்டன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் டு ஒய் ஃபங்க்ஷனாக இருக்குன்ற பட்சத்தில் அதில் டொமைன் அப்படிங்கிறது செட் எக்ஸ் எல்லாத்தையும் டொமைன் சொல்லலாம், செட் ஒய் எல்லாத்தையும் கோ டொமைன் சொல்லலாம். The set x is called domain, the function f and set y is called its codomain. இப்போ function x exit இருக்குது அப்படின்ற பட்சத்தில் xல இருக்கிற வேல்யூ செட் xல இருக்கிறதுலாம் we call it as domain and y is called as codomain. அடுத்தது பார்த்தீங்கன்னா the set of all images of elements. இந்த இமேஜஸ்ங்கிறத நான் சொல்லித்தரேன். x under f is the range. ஸோ எல்லா x எந்த எலமெண்ட்டோட ரிலேட் ஆகிருக்கோ கோடொமைனில் அதுதான் ரேஞ்ச். ஸோ ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட பேராக இருக்கணும். அந்த பேராக இருக்க எலமெண்ட் மட்டும் தான் we call it as range. இப்போ இமேஜ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். ஸோ இந்த செட் எக்ஸில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது எதோட ரிலேட் ஆகிருக்கோ அந்த செட் பியில் இருக்க ரிலேஷன் பேர் தான் வந்து we call it as image. அதே செட் ஏல இருக்கிறது we call it as ப்ரீ இமேஜ். அதை தான் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா if f of a equal to b அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏக்கு b அப்படின்னு வச்சுக்கலாம். தென் b is called image. அந்த செகண்ட் செட்டில் இருக்க b வந்து we call it as image under f and a is called pre-image of b. so அதுக்கு இது pre-image, இதுக்கு அது image. okay, so f x tends to y is a function only if every element in domain of f as an image, the image is unique. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ இது ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக செட் 1 ஆர் செட் எக்ஸில் இருக்க இல்லை செட் ஏ லெஃப்டில் இருக்கிற செட் எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கணும். அந்த பேர் வந்து ஒரு யூனிக் பேராக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு ரெண்டு பேர் இருக்க முடியாது. அதுதான் they called as unique pair. இதுக்கு நம்ம சில இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி வந்து டொமைனில் இருக்குது. இந்த டொமைனில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு யூனிக்கான இமேஜ் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இட் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன். ஈச் இன்புட்ஸ் கரஸ்பாண்ட் டு எ சிங்கிள் அவுட்புட். அடுத்தது
இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா டொமைன் எல்லாத்துக்குமே வந்து தேர் இஸ் அ இமேஜ். ஆனால் கோடொமைன் MPN இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் தேர் இஸ் நாட் ப்ரீ இமேஜ். பட் அதை பற்றி நமக்கு வரி கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கணும். 2க்கு n இருக்குது, 3க்கு n இருக்குது. பட் 2க்கு இன்னொரு இமேஜ் இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு யூனிக் இமேஜஸ் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது திஸ் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன், ஈச் இன்புட் கரஸ்பாண்ட் டு எ சிங்கிள் அவுட்புட். இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா AB டொமைன் எல்லாத்துக்கும் தேர் இஸ் அ பேர் ஆர் தேர் இஸ் அ இமேஜ். ஆனால் இமேஜ் பார்த்தீங்கன்னா Bக்கு 2 இமேஜ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஹேவிங் அ யூனிக் இமேஜ். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். திஸ் இஸ் நாட் ஒன் ஆஃப் த இன்புட். B is associated with 2 output. 2 அவுட்புட் இருக்குது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ Bக்கு 2 இமேஜ் இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. டொமைன் எல்லாத்துக்கும் தேர் ஷுட் பி இமேஜ் அண்ட் ஒரு இமேஜ் தான், ஒன்லி 1 இமேஜ் தான் இருக்கணும், 2 இமேஜ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் we call it as it's a function. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Bக்கு 2 இமேஜ் இருந்தது, அதனால் நம்ம ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஓகே, அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் இருக்க செகண்ட் சப் பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் x ஈக்குவல் டு ஒரு 3 வேல்யூ கொடுத்துருங்க, 3, 4, 6, 8. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் x, f of x. x, f of x தான் அந்த பேர். ஓகேங்களா, வேறு x இஸ் எலமெண்ட் ஆஃப் x. ஸோ எக்ஸோட செட் இருக்குது 3, 4, 6, 8. அந்த f of x அந்த y காம்போனண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f of x ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to n. அப்போது நேச்சுரல் நம்பர்ஸில் அந்த ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை சம்ம நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ வாட் தே ஆர் கிவன் இஸ் x, f of x. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஈக்குவல் டு 3, 4, 6, 8 அண்ட் f of x கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் இருக்கா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து f of x tends to n. This is what they have asked. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் x ஈக்குவல் டு 3. அப்போ f of 3 ஈக்குவல் டு எக்ஸுன்ற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணும். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 9 + 1 ஈக்குவல் டு 10. அதே மாதிரி x ஈக்குவல் டு 4. f of 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16 + 1 ஈக்குவல் டு 17. அடுத்து x ஈக்குவல் டு 6. ஸோ f of 6 ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 36 + 1 37. x equal to 8. f of 8 equal to 8 square plus 1 equal to 64 plus 1 equal to 65. அப்போ இந்த ரிலேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது என்னவா இருக்குது அப்படின்னா 3, 10. அடுத்தது 4, 17, 6, 37 and 8, 65. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3, 4, 6, 8 அப்படின்னு இருக்கிற எல்லா எலமெண்ட் ஆஃப் எக்ஸுக்கும் தேர் இஸ் அ இமேஜ். 10, 17, 37, 65 அப்படின்னு இமேஜ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது எல்லா இமேஜுமே வந்து யூனிக்காக இருக்குது, எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ வி கால் திஸ் அஸ் அ ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன், எஸ் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதலாம். Okay, it is a function x tends to n அப்படின்னு எழுதிக்கலாம். So now we will see third sum. Third sumல they have given the function f of x is x square plus 5x plus 6. f of x is x square plus 5x plus 6. This is what they given. And அதில் ஒரு 4 பார்ட் கொடுத்துருக்காங்க. f of minus 1 என்னவாக இருக்கும், f of 2 என்னவாக இருக்கும், f of 2a என்னவாக இருக்கும், f of x minus 1. ஸோ இதில் நான் செகண்ட் சம்மும் ஃபோர்த் சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். யூ ஜஸ்ட் ஃபாலோ. ஸோ f of செகண்ட் சம் பார்க்கலாம். f of 2a
அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 2a. ஸோ 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஆஃப் 2a ப்ளஸ் 6. அப்போ என்ன ஆகும்னா 4a ஸ்கொயர் ப்ளஸ் 10a ப்ளஸ் 6. அடுத்தது we will see fourth sum. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x minus 1. ஸோ x minus 1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 into x minus 1 plus 6. இது எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர், இது a minus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் இதை உள்ளே கொண்டு போகலாம் 5x மைனஸ் 5 ப்ளஸ் 6. ஸோ இது என்ன ஆகும்னா x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ப்ளஸ் 7 ஆச்சு minus 5. So plus 2. So this is your answer. Okay. So இப்போ fourth sum பார்க்கலாம். fourth sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a graph represents a function f of x is given in figure 1.16. It is clear that f of 9 is 2. So அந்த graph பார்த்தீங்கன்னா தெரியும் f of 9 already we refer f of x. So x axisல 9 பாருங்க, அதுக்கு என்ன ரெலவெண்ட்டாக இருக்க y வேல்யூ பாருங்கள், it is 2. ஸோ இங்கே f of x ஈக்குவல் டு ஒய்யை தான் இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஃபில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு f of x, இதுதான் அந்த ரிலேஷன். ஸோ அந்த ரிலேஷனில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா f of 9க்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃபைண்ட் தி ஃபாலோயிங் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ f of 0, ஸோ x 0 இருக்கும்போது y என்ன, f of 7, ஸோ 7 இருக்கும்போது y என்ன அப்படி கேட்டிருக்காங்க. we will see. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of 0. ஸோ f of 0க்கு நம்ம பார்த்தோன்னா இட் இஸ் 9. ஸோ அதில் க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கோம், 0க்கு நேராக இருக்க ஒய் வேல்யூ. அதே மாதிரி எஃப் ஆஃப் 7 பார்த்தீங்கன்னா 7க்கு 6. அதே மாதிரி 2க்கு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 2க்கும் 6. ஸோ எஃப் ஆஃப் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1. ஸோ என்ன எக்ஸ் வேல்யூக்கு ஈக்குவல் டு 1, அப்போ ஒய் ஈக்குவல் டு 1, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒய் இருக்க 1க்கு வி ஹவ் மார்க் அண்ட் செக். ஸோ மார்க் பண்ணிங்கன்னா இந்த ரெட்டில் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் வேல்யூ எங்கே கோஆர்டினேட் மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 9க்கும் 10க்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்குது, இட் இஸ் 9.5. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், டிஸ்கிரைப் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ டொமைன் அப்படின்றது என்னென்னா, ஸோ எக்ஸில் இருக்க செட் 1ல் இருக்கிறது எல்லாமே டொமைனு, செட் 2 செகண்ட் செட்டில் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ் எல்லாமே வி கால் இட் அஸ் கோடொமைன். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 0 to 10 தான் வந்து இதில் இருக்க டொமைன். கோடொமைன் பார்த்தீங்கன்னா 0 to 10, பட் அவங்க கேட்டிருக்கிறது ரேஞ்ச். ஸோ 9ஓட அது நின்று போகிறனால ரேஞ்சை வந்து வி கேன் லிமிட் டு 9, டொமைன் வந்து வி கேன் ஃபுல்லாக இருக்கிறத கொடுத்துடலாம் 0 to 10. ஸோ அது செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஆக்சஸ் கீழே எழுதியிருக்கும், எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, வேர் எக்ஸ் இஸ் எலமெண்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அதே மாதிரி ரேஞ்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் greater than or equal to 0, less than or equal to 9. கோடொமைனா தான் 10 எழுதிருக்கணும். ஸோ ரேஞ்சுனா ரேஞ்சஸ் 9ஓட ஸ்டாப் ஆகிடுது. ஸோ 9 வேர் எக்ஸ் இஸ் எலமெண்ட் ஆஃப் ஆர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6. இப்போ இமேஜ்னா என்ன, இட் இஸ் ஒய் ஆக்சிஸ் அண்டர் திஸ் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் எஃப்னா ஃபங்க்ஷன். ஸோ அண்டர் த ஃபங்க்ஷன் வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6. இப்போ 6 அப்படிங்கிறது டொமைனில் இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 6, அதுக்கு இமேஜ் அப்படிங்கிறது ஒயில் இருக்கும், எக்ஸ் கமா ஒயில் ஒய் தான் இமேஜ். ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா 6க்கு எஃப் ஆஃப் 6 தான் இவங்க அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 6 இஸ் நத்திங் பட் 5. நெக்ஸ்ட்டு வி வில் சி ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ தே ஆர் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f of x equal to 2x plus 5, x is not equal to 0, find f of x plus 2 minus f of 2 divided by x. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ f of x plus 2, அப்போ இந்த x இருக்க இடத்துல x plus 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த ரிலேஷனில். ஸோ இட் இஸ் 2x plus 2 plus 5, so this will be 2x plus 4 plus 5, so it is 5, so it is 2x plus 9.
next இந்த term பார்க்கலாம். f of 2 equal to 2 into 2 plus 5 equal to 4 plus 5 equal to 9. அடுத்தது இந்த term is x. So இந்த ரிலேஷன்ஷிப்பில் எழுதலாம். So f of x plus 2 minus f of 2 divided by x equal to 2x plus 9 minus 9 divided by x plus 9 minus 9 போயிடும். So 2x by x x cancel ஆகிடுச்சுன்னா answer is 2. So whatever the thing they ask you to find இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் எக்ஸுன்ற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ரிலேஷனில் கேரி அவுட் பண்ணிங்க அப்படின்னா we will get the result. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6th sum. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a function f is defined by f of x equal to 2x minus 3. So f of x அப்படிங்கிறது 2x minus 3 ரைட், minus 3. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் லாஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா find x such that f of x equal to 0, find x such that f of x equal to x, find x such that f of x equal to f of 1 minus x. So I will go with f of x equal to x. Third sum பாருங்க. ஸோ f of x equal to x அப்படின்னா find x ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2x minus 3 equal to x. ஸோ இந்த minus 3 அந்த பக்கம் போகும், இந்த 3 இந்த சைடு வரும். ஸோ 2x minus x equal to 3. ஸோ x equal to 3. ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா find x such that f of x equal to f of 1 minus x. So f of x equal to f of 1 minus x. So we need to substitute f of 1 minus x. So இந்த x இருக்க இடத்துல இதை போட்டுட்டு we have to substitute in the term. So f of 1 minus x minus 3. So 2 minus 2x minus 3. So minus 2x minus 1. இந்த சைடு வந்து is f of x. So 2x minus 3. இந்த 2x இந்த சைடு வந்துருச்சுன்னா so 2x plus 2x equal to minus 1 plus 3. So it is 4x equal to 2. X equal to 2 by 4. Therefore x equal to 1 by 2. So it's very simple. இப்போ நம்ம பார்க்க போகிறது sum number 7. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a square box is made up of a square piece of material 24 centimeter. ஸோ இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஸ்கொயர் பாக்ஸ், ஸ்கொயர் பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து இது விரிஞ்ச நிலையில் பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 24 centimeter பை சைட்ஸ் அண்ட் கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர். ஸோ இந்த சைடில் ஒரு கட் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர். ஈக்குவல் ஸ்கொயர்னால் இந்த வித்து தான் அது ஸ்கொயராக இருந்திருக்கும், தட் இஸ் எக்ஸ். ஸோ இது விரிச்சா இட் இஸ் 24. இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா இப்போது இந்த பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 24 minus x. ஸ்கொயர்னால இதுவும் 24 minus x, இதுவும் 24 minus x, இதுவும் x. ஸோ ஹைட் x. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃப்ரம் கார்னர்ஸ் அண்ட் டேர்னிங் அப் த சைட்ஸ் எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ வால்யூம் ஆஃப் த பாக்ஸை ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக சொல்லணும். அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வி வில் ரைட் வால்யூம் ஆஃப் cuboid. இது ஒரு cuboid ஷேப்பில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ வால்யூம் ஆஃப் cuboid. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ அதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 24 ஓப்பன் ஸ்டேட்டில், பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 24 minus 2x. அப்போ பி பார்த்தீங்கன்னாலும் 24 minus 2x. அடுத்து ஹெச் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் மடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் cuboid கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் பார்த்தீங்கன்னா எல் 24 minus 2x multiplied by 24 minus 2x into x. இது எப்படி இல்லைன்னா 24 minus 2x square into x. ஸ்கொயர் பண்ணா 24 is 576 minus 96x plus 4x square into x. இது எப்படி இல்லைன்னா x cube minus 96x square plus 576x. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் cuboid வந்து they have asked in function of x. So we can write it as volume of cuboid with the function of x is this equation. ஸோ இப்போ நீங்கள் x வேல்யூ என்ன வேணால் மாற்றலாம். இப்போ நீங்கள் வந்து x என்ன போடுறீங்களோ that will be the volume. We can calculate the volume easily. Okay.
next we will see 9th sum. Next we will see 9th sum. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plane is flying in a speed of 500 km/h. ஸோ ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் km/h. Okay. Express the distance d traveled by the plane as a function of time in hours. So d of t ஹவர்ஸில் கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்னென்னா distance is equal to speed into time. ஓகே. ஸோ ஸ்பீட் என்னது 500, டைம் என்னது t. ஸோ 500 t தான் உங்களுடைய ஃபங்க்ஷன் இன் ஹவர்ஸ் பாருங்கள். ஸோ ஸ்பீடு வந்து km/h யூனிட்டா. ஸோ டைம் வந்து இன் ஹவர்ஸ் அப்படின்னா அவர் கேன்சல் ஆகிடும். ஸோ இட் வில் பி டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். ஸோ ஸ்பீடு வந்து d of t in 500 t. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 15 மினிட்ஸில் எவ்வளோ போயிருக்காரு அப்படின்னா ஹவர்ஸில் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது 0.25 ஹவர்ஸ், ஏன்னா 60 மினிட்ஸ் ஒரு ஹவர். ஸோ 0.25 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் 500 into 0.25. ஸோ 125 கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார் 15 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th sum. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the data in the adjacent table depicts the length of the women's forehand under corresponding height. ஸோ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் விமனோட ஃபோர்ஹேண்டும் அவங்களோட ஹைட்டும் டேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது த ஹைட் அந்த ஃபோர்ஹேண்டுக்கு ரிலேஷன்ஷிப், ஹைட் அப்படிங்கிறது ஒய்னும் ஃபோர்ஹேண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்னு வச்சு தே ஹவ் மேட் அ ரிலேஷன்ஷிப். அது என்னென்னா y equal to ax plus b. ஸோ இது வந்து ஹைட், இது வந்து லென்த் ஆஃப் த ஃபோர்ஹேண்ட். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த ஃபோர்ஹேண்ட், ஒய் அப்படிங்கிறது ஹைட். ஓகேங்களா. ஸோ ரிலேஷன் கொடுத்துருக்காங்க y equal to x வேர் a, b ஆர் கான்ஸ்டன்ட், ஏவும் பியும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த டேபிளே பார்த்தா தெரியுது. ஸோ இது நீங்கள் 45.5, 65.5 அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேர் இஸ் ஒரு இமேஜ், ஒரு ஹைட் இருக்குது. எல்லா லென்த்துக்கும், எல்லா லென்த் ஆஃப் த ஃபோர்ஹேண்ட் இருக்க விமனுக்கும் ஒரு ஹைட்டை வந்து மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி எதுக்குமே வந்து யூனிக்காக தான் இருக்குது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இட் இஸ் இன் அ ஃபங்க்ஷன், அது சொல்லிடலாம். ஃபைண்ட் a and bன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது y equal to ax plus b. ஸோ இந்த ஈக்குவேஷனில் 2 அன்னோன் இருக்குது. ஸோ we need 2 ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு we will take up 2 people's data. ஓகேங்களா. அதில் வந்து லென்த்து 35 இருக்கிறதும் ஹைட் 56 இருக்கிறதும் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 35 லென்த் இருக்குது, a plus b equal to 56. செகண்ட் 45 and 65 இருக்கிறது எடுத்துக்கலாம். ஸோ 45 equal to 65. இந்த ஈக்குவேஷனை we will reduce. ஸோ மைனஸ் பண்ணலாம். ஸோ சப்ராக்ட் equation 1 with equation 2. ஸோ plus b minus b கேன்சல் ஆகிடும். 35a minus 45 is minus 10a equal to 56 minus 65 is minus 9. ஸோ minus 9 10a கேன்சல் ஆகிடும். Therefore a equal to 9 by 10 which is equal to 0.9. அடுத்து we need to find b. so b எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 35லே we will substitute and find b first equation la. so 35 into, I'll write it here, 35 into 0.9 plus b equal to 56. So 35 into 0.9 is 31.5 plus b equal to 56. So b equal to 56 minus 31.5. b equal to 24.5. So a is 0.9, b equal to 24.5. So next subdivision பார்க்கலாம். find the height of a woman whose forehand length is 40 cm. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கொடுத்துட்டாங்க. we know a equal to 0.9, b equal to 24.5 and x equal to 40 cm.
ஸோ இப்போ ஒய் ஹைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு 40 into 0.9 plus 24.5. So the answer is 36 plus 24.5 equal to 60.5. அவங்க யூனிட் வந்து இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க, இன்ச்சஸ். ஸோ ஹைட் பார்த்திங்கன்னா அப்படின்னா 40 சென்டிமீட்டர் லென்த் இருக்குது, 4 hand லென்த் இருக்க ஒரு உமனோட ஹைட் பார்த்திங்கன்னா it will be 60.5 inches. So that's how the function works on. Okay, today we have seen ஃபங்க்ஷன்ஸ், அது ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அதில் 1-2 ப்ராப்ளம் வி ஹவ் ஸ்கிப்ட். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஈஸியர். அண்ட் தேங்க்யூ.